தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியா ஜெபத்தில் இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் தோடு வரவேற்கிறேன். மன்னிப்பு பெறுவாய் என்கிறார் தவக்கணத்தில். எந்த அளவையால் அழைக்கிறாயோ அதே அளவையால் என் மகனே மகளே உனக்கு அழைக்கப்படும் என்கிறார். இன்றைக்கு நற்செய்தி மன்னிப்பு. பிறரை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கணுமா என்று சீடர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் மன்னித்தே ஆக வேண்டும் என்கிறார். ஏன் ஆண்டவரை மன்னிக்கணும்? அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன் என்கிறார். நீ அந்த அளவையால் அழைக்கிறாயோ அதே அளவுதான். நீ அன்பு கட்டினால் அன்பு, நீ மன்னித்தால் மன்னிப்பு, நீ நேசித்தால் உனக்கு நேசிப்பு. எனவே நீ வாழ்ந்து பார், நீ பெற்றுக்கொள்வாய். நீ கொடுத்து பார், நீ பெற்றுக்கொள்வாய் என்கிறார். இன்னைக்கு இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. எசையா புத்தகம் எடுத்துக்கோங்க, 48வது அதிகாரம் 18வது வார்த்தை. என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பீர்கள் ஆனால், என்ன கட்டளை? மன்னி என்கிறார். இன்னைக்கு அதுதான் நற்செய்தி. கட்டளை அதுதான். யாரை ஃபாதர் மன்னிக்கணும்? உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ, இந்த நிமிடம் நீங்க உங்க வீட்டுல யார் கூட பேசாத இருக்கிறீங்களோ, இந்த கணம் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் அல்லவா, உங்களுக்கு துரோகம் செய்தவர் இருக்கிறார்கள் அல்லவா, உங்கள் புற முதுகை குத்தியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, உங்கள் பெயரை கெடுத்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை இயேசுக்காக மன்னி அப்படின்றார். மன்னிச்சிரு. ஏன் ஆண்டவர் மன்னிக்கணும்? நீ வாழ்வாய், நீ ஆசீர்வாதமாக அபிஷேகமாக வாழ்வாய். அவர் அருளை நிறைவாய் பெறுவதற்கான பாதை, பெரிய பாதை மன்னிப்பு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எசையா புத்தகம் 48:18, என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருப்பீர்கள் ஆனால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும். நம்ம வாழ்க்கை கடல் சேருகிற ஆறு எவ்வளவு வேகமா ஓடும். அந்த ஆறு எத்தனை இடங்களை கடந்து வரும், எத்தனை ஊர்களை கடந்து வரும், எத்தனை வகையான மண்களை சந்தித்து, ஆற்று மணல்களை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான மண் அல்லவா, அதையெல்லாம் கடந்து வரும். அப்ப எவ்வளவு அனுபவங்கள். அந்த ஆறு பார்ப்பதற்கு எவ்வளவு விசாலமாக இருக்கும். ஒரு ஊரில ஒரு ஆறு இருக்கிறது என்றால், அந்த பிரிட்ஜுக்கு மேல, ஆத்துக்கு மேல பிரிட்ஜ் இருந்தா அது மேல நின்று கூட பார்த்து ரசிப்பார்கள் அல்லவா. எவ்வளவு செழுமையானது ஒரு ஆறு இருக்கிறது. ஆத்துல தண்ணியே இல்லைங்க, எவ்வளவு சோகமா சொல்லுவாங்க. அதே ஊரில் ஆற்றுல தண்ணி ஓடுதுன்னா, ஆத்துல தண்ணி நல்லா வருது, வாங்க சென்று பார்க்கலாம், வாங்க சென்று குளிக்கலாம், வாங்க சென்று ரசிக்கலாம் என்பார்கள்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னிச்சா நீ ஓடுகிற ஆறு போல உன் நிலை வாழ்கிறது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து நிலைத்திருக்கும். நம்ம வாழ்க்கையில வெற்றி இருக்குங்க. எதற்காக ஓடுறீங்க? எதுக்காக கஷ்டப்படுறீங்க? ஏன் எதுக்காக கோயிலுக்கு எதுக்கு வர்றீங்க? பெரும்பாலும் கவலைன்றதுனால தான் நான் வருகிறோமே. அந்த சொல்றாரு, நீ என் கட்டளைகளை கடைபிடி, நீ மன்னிச்சிரு. உனக்கு துரோகம் செய்தவர்களை இன்றைக்கு மன்னிச்சிரு, இயேசு கிறிஸ்துவின் பெயரா மன்னிச்சிரு. கடல் அலை போல பாய்ந்து இருக்குமா? வற்றாத நீரூற்று அல்லவா கடல் அலை. பயத்தை உண்டாக்குகிற அளவுக்கு அல்லவா கடல் அலை. ஒரு வியப்போடு பார்க்கிற நிலை அல்லவா கடல் அலைகள். ஆண்டவர் சொல்கிறார், நீ வெற்றி அப்படி இருக்குமா? நீ வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார், வெற்றிக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் கட்டளை கடைபிடி, நான் உனக்கு தருகிறேன் என்கிறார். அதுதான் இன்னைக்கு நற்செய்தி அன்பர்களே. அப்பாமை துதிக்கிறோம், ஆண்டவரையே ஆராதிக்கிறோம். ஓ கோடி அற்புதர் அந்தோணியாரே, இந்த செவ்வாய்க்கிழமை உங்கள் சபத்துல நாங்கள் வாழும்படியால் எங்களுக்காக சொல்லிங்க துதித்து ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நாளுக்கு நன்றி. நற்செய்தி பாருங்க அன்பர்களே. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 21-35 வரை உள்ள இறைவார்த்தையில மன்னியுங்கள், பிறரை மன்னி, பிறரிடம் குற்றம் காணாதே. ஏன் மன்னிக்கணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் அதை நான் ரிப்பீட் பண்றேன் அன்பர்களே. யாராவது ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏன் மன்னிக்கணும்னா, ஏன் உன்னை அவன் துரோகம் செய்யறான் உனக்கு? ஏன் ஒருவன் அல்லது ஒருத்தி உனக்கு எதிராக பாவம் செய்கிறார்? ஏன் ஒருவர் உன்னை கடிந்து கொள்கிறார்? ஏன் உனக்கு எதிராகவே இருக்கிறார் என்றால், அவர்களுக்கு அன்பு காட்ட தெரியல, அவர்களுக்கு நேசிக்க தெரியல, அவர்களுக்கு பாசமா பேச தெரியல. ஏன் அவருக்கு தெரியல என்றால், அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் அன்பை பார்க்கல, அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் துரோகத்தை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் காயப்பட்டவன் தான் பிறரை காயப்படுத்துவான். எவன் கோபத்தை அடைந்தானோ அவன் தான் கோப உணர்வை வெளிக்கொணர்வான்.
அப்ப அவன் மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிற பொழுது, அவன் மனதில் துரோகம் இருக்கிற பொழுது, அவன் மனதில் கசப்பு உணர்வு இருக்கிற பொழுது, அவன் யாரை பார்க்கிறானோ அவன்கிட்ட என்ன மொழியில பேசுவானோ, எனக்கு தமிழ் தெரியும் அதனால் தமிழிலே ஆராதனை வைக்கிறேன், இது தெலுங்கு தெரிந்திருந்தால் தெலுங்கிலே வைத்திருப்பேன், மலையாளம் தெரிந்திருந்தால் மலையாளத்தில் வைத்திருப்பேன், எனக்கு அது தெரியும் அதனால் அது மூலமாய் பேசுகிறேன். அவனுக்கு கோபம் இருக்கிறது அதனால மேல் கோபப்படுகிறான். ஏன்னா அவன் கோபத்தை தான் அனுபவிச்சிருக்கிறான் அல்லது அனுபவித்திருக்கிறான். அவன் துரோகத்தை தான் அவனோ அனுபவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பதிலுக்கு துரோகம் செய்வதா? பதிலுக்கு அவர்கள் கடிந்து கொள்வதா? அப்ப அந்த காயம் இன்னும் பெரிதாக ஆகுமே, சண்டை இன்னும் நீடிக்குமே. அப்ப என்ன பண்ணணும்? நீ மருந்தாய் மாறு என்கிறார். அதான் மன்னிப்பு. அவன் காயப்பட்டிருக்கிறான், அவனுக்கு அன்பு காட்ட தெரியல, அவன் பாவம், அவனுக்கு நேசிக்க தெரியல, அவளுக்கு நேசிக்க தெரியல, நீ நேசி என்கிறார். அதான் மன்னிப்பு. அதனாலதான் ஆண்டவர் மன்னின்றார். ஏன்னா அவனுக்கு அது தேவை. அவன் காயப்பட்டு இருக்கிறான், அவன் காயப்பட்டு இருக்கிற உன்னை யார் வதைத்தார்களோ, உன்னை யார் கஷ்டப்பட செய்தார்களோ, யார் உன்னை துன்புறுத்தினார்களோ அவர்கள் பாவம், அவர்களுக்காக செவி என்கிறார். அவர்களை மன்னிச்சிரு என்கிறார். யார் மன்னிக்கணும்? அவன் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களின் பிள்ளைகளுக்காக நீ செய்கிறாய் அல்லவா, சின்ன சிறிய செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார் அல்லவா. அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். நீ யார்கிட்ட பேசாம இருக்கிறியோ அவங்களும் இயேசுவோட பிள்ளைகள் தான். மன்னிச்சிரு. இயேசுவனை ஆசீர்வதிக்கிறார். நன்றி அப்பா. ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. இந்த நாளுக்கு நன்றி. வெள்ளிக்கிழமை கட்டுகள், தீவினைகள், பொல்லாப்புகள், பேய், பிசாசு தொல்லைகள் என்னவெல்லாம் இருக்கிறது அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகள் என்னவெல்லாம் வைத்து ஜெபிக்கிறார்களோ உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறார்கள் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க விடுதலை தாங்க, வழி நடத்துங்க. வளமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அபிஷேகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அவர் கிருபையில வல்லமையிலே வாழ்வீர்கள். என்னெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பினீர்களோ வளமையான நற்கருணை ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து உங்களை வாழ வைக்கிறார். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day.